வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது நல்ல மொறுன்னு டேஸ்டியான சோமாஸ் தான். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். இந்த மைதா கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது சோமாஸ்க்கான மேல் மாவு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த மேல் மாவு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரும் இதில் சேர்த்துட்டு கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த நெய் வந்து மைதாவில் எல்லா பக்கமும் நல்லா பரவலாக சேர்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கணும். நெய் சேர்க்கறதுனால சோமாஸ் வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். கடுக்குன்னு இல்லாமல் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதுக்கு தான் சேர்க்குறோம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக தான் பிசைஞ்சு எடுக்கணும். மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அந்த மாதிரி ஊற வைக்கும்போது மாவு கொஞ்சம் சாஃப்டாகும். நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த சோமாஸ்குள்ளே ஃபில்லிங்லாம் வச்சு ஃபோல்டு பண்ணும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். மாவு டைட்டாக இருந்தால் தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. மாவு இந்த அளவுக்கு டைட்டாக பிசையணுங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக சோமாஸில் வைக்கிறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 கப் பொரிக்கடலை எடுத்துக்கலாம். இந்த பொரிக்கடலை வந்து ரொம்பலாம் வறுக்கணுங்கிறதுல ஜஸ்ட் அது கொஞ்சம் சூடு ஏறினா போதும். அந்த அளவுக்கு இதை 1 நிமிஷத்துக்கு சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இந்த கசகசாவை வந்து நல்லா பொரிய விட்டு எடுக்கணும். கசகசா நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இந்த கசகசா சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. இது வந்து 1/4 கப் அளவுக்கு நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பாதாமும் முந்திரியும் 1-2 உடச்சி வச்சுருக்கேன். இந்த நட்ஸை வந்து இந்த நெய்யில் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நட்ஸ் வந்து 1-2 உடச்சி நெய்யில் வறுத்துட்டு அப்படியேவும் நம்ம பூரணத்தில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலையோடு சேர்த்து 1-2 மிக்சியில் அரைச்சும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையவும் நல்லா வறுக்கணுங்க. வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். அதாவது ரவை வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் அதையும் அந்த பொரிக்கடலையோடு சேர்த்துக்கலாம். இப்போது பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது கூட 3/4 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். தேங்காய் நல்லா வறுப்பட்டால் தான் சோமாஸ் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். வறுத்த தேங்காவை மட்டும் தனியாக வச்சுட்டு மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீதம் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக 2-3 ஏலக்காவும் சேர்த்துட்டு கொரகொரப்பாக திரித்து எடுத்துக்கலாம். அதாவது மிக்சியை ஒரு 10 செகண்டுக்கு ஓட விட்டாலும் போதும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வறுத்து சேர்க்கும்போது அதோட வாசனையும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொரிக்கடலை இதெல்லாம் திரித்து வச்சுருக்குறோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இனிப்புக்காக நான் இன்றைக்கி சீனியை தான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். பவுட்ரு பண்ண சீனி வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க 1 கப் அளவுக்கு கூட சீனி சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. சோமாஸ் செய்கிறதுக்கான பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான மேல் மாவும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ சோமாஸ் செஞ்சிடலாம். மாவை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு யூஸ்வலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருண்டைகளாக எடுப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் விருப்பம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். வெல்லத்தை வந்து நல்லா தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு உருண்டை மாவை எடுத்து மைதாவில் நல்லா தொட்டுட்டு மெல்லிசாக தேய்ச்சி எடுக்கணும். எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி எடுக்கமோ அந்த அளவுக்கு சோமாஸ் வந்து நல்ல கிறிஸ்பாக இருக்கும். தேவைப்பட்ட அப்பப்போ கொஞ்சமாக மைதாவில் தொட்டுட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். இப்போது இதை ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சோமாஸ் வந்து பார்க்கறதுக்கு ஷேப் கரெக்டாகவும் ஒரே சைஸ்லையும் இருக்கும். இப்போது இதில் நம்ம தேவையான அளவுக்கு பூரணத்தை இதில் வச்சிடலாம். வச்சுட்டு சுற்றிலும் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தடவிட்டு அதுக்கப்புறமா இதை மடித்தோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணி விடும்போது நல்லா ஒட்டிக்கும். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதெல்லாம் சின்ன டிப்ஸு தான். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரிசல்ட்டு நல்லாயிருக்கும்.
சோமாஸ் அச்சு கடையில் கிடைக்கி அது கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின மாதிரி இப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. செஞ்சுட்டு இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இல்லை நம்ம கைவண்ணத்தை இதில் காட்டலான்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அழகான ஒரு டிசைன் வந்துடும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா சோமாஸும் நம்ம செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோமாஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீபாவளிக்காக நிறைய பலகாரங்கள் செய்வோம். அதை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அந்த குளிருக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் வைக்கிறது வந்து சீக்கிரம் நமத்து போயிடும். அதுக்கு பதிலாக ஏர்டைட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். சோமாஸ் 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக வரணும். அதனால் நல்லா திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். 2 கப் மாவில் 25 சோமாஸ் வந்ததுங்க. இது குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், செலவும் ரொம்ப கம்மி தான். கட்டாயம் இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சோமாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின இந்த சோமாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.